ஐயப்பனின் பம்பை நதிக்கரை வரலாறு. சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்ற தெய்வாலயங்களில் ஒன்றாகும். ஐயப்பன் தொடர்புடைய பம்பை நதியும் அதன் கரையின் வரலாறும் தீவிர ஆன்மீக தொடர்பு கொண்டவை. பம்பை நதியின் முக்கியத்துவம். பம்பை நதி கேரள மாநிலத்தின் முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். இது வேம்பநாடு ஏரியில் கலக்கிறது. இந்த நதி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு புனிதமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடுவதன் மூலம் தங்கள் உடல் மற்றும் மனசை தூய்மைப்படுத்துவார்கள். பம்பை நதிக்கரை வரலாறு. புனித நீராடல். ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் முன்பு பம்பை நதியில் நீராடுவது வழக்கமாக இருந்தது. இதன் மூலம் அவர்கள் தங்களின் பாபங்களை கழுவுகிறார்கள் என நம்புகிறார்கள். பம்பை நதியிலிருந்து புனித பம்பை துலா நீராடல் எனும் பிரசித்தமான நிகழ்வு நடைபெறும். பம்பை நதியின் ஆன்மீக தளம். ஐயப்பனை தேடி வந்த முனிவர்களும் பக்தர்களும் பம்பை நதிக்கரையில் தங்கியதற்கான குறிப்புகள் உள்ளன. இதே நதிக்கரையில் ஐயப்பனின் பெருமையை பாடிய பல திருவாசகங்கள் உருவாகின. நதியின் சுற்றுச்சூழல் மற்றும் புனிதகாரம். பம்பை நதி கடவுள் ஐயப்பனின் ஆவிக்கு தொடர்பானதாகவே கருதப்படுகிறது. அதனை பாதுகாக்கும் முயற்சிகளும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. பம்பை நதி மற்றும் சபரிமலை யாத்திரை. சபரிமலை யாத்திரையில் பம்பை நதியை கடந்து போகும் அனுபவம் பக்தர்களுக்கு மிகவும் பரம ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. இங்கு பம்பை புஷ்கரம் என்ற முக்கியமான விழா ஒவ்வொரு 12 ஆண்டுகளிலும் நடைபெறுகிறது. பம்பை நதியின் கரைகள் இயற்கை சுகங்களால் செறிந்தவை மட்டுமல்ல, அதே சமயம் ஐயப்பனை போற்றும் ஒரு பெரும்